Hey dear wanderers, welcome to another vlog from Gold Medal channel. ஸோ நம்ம ரீசெண்டாக இப்போ கேரளா பயணித்தோம். இங்கே இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லாம் வந்து நம்மளுடைய சேனலில் விளாக்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் பாருங்கள், மெய்சிலுக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அந்த விளாக்ஸ்லாம். அதே மாதிரி இந்த விளாகுக்குமே கொடுங்க. நம்ம வந்து கேரளா ட்ரிப்பில் எப்படி பயணம் பண்ணோம், எவ்வளோ நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஆச்சு, நம்ம எங்கெங்கெல்லாம் அக்காமடேட் பண்ணோம், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாகவே வந்து நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஈவன் அதர் ஸ்டேட் அப்படின்னாக்கா கொஞ்சம் நெருடலாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி தான் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் இல்லை, எல்லா கேட்டகரியான மக்களுமே வந்து அவங்கவுங்களுடைய பட்ஜெட்டில் நம்ம இந்த மாதிரியான அட்ராக்ஷன்ஸை விசிட் பண்ணிட்டு வரலாம் தாராளமாக. ஒன்றும் பெரிய சேலஞ்செல்லாம் கிடையாது, ரொம்ப சுலபம் தான். ஸோ நம்மளுக்கு வந்து அதிரப்பள்ளி கேரளாக்குள்ளே போகணும் அப்படின்னாக்கா திருச்சி போய் போகணும். திருச்சியிலேருந்து அப்ராக்ஸ் வந்து ஒரு 360 கிலோமீட்டர்ஸ் வரும். எனக்கு இங்கேருந்து ஒரு 420 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இதுக்கு நம்ம ட்ராவலுக்கு தேர்ந்தெடுத்த அந்த மோடம் என்ன அப்படின்னாக்கா வெறும் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தான். ரொம்ப டிக்கெட் ஃபேர் ரொம்ப கம்மி, அப்ராக்ஸ் ஒரு 400 ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ போக வரவே எனக்கு ஒரு 800 முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பஸ் பயணங்களையும் குறை சொல்ல முடியாது. கவர்மெண்ட் பஸ்ஸஸாக இருந்தாலுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல அனுபவம் உள்ள பயணங்களாக இருந்துச்சு. அதுவும் நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேரளா போய் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கேரளா பார்டர்லேருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகக்கூடிய அந்த பயணங்கள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப அழகான அனுபவமாக இருக்கும். ஸோ ஈவன் கவர்மெண்ட் பஸ்ஸஸில் உள்ள பயணங்கள் தான், பட் இருந்தாலும் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம பயணிக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல அனுபவத்தை தரும். நம்ம கோல்டு மெடல் சேனலில் இந்த மாதிரியான அதர் ஸ்டேட்டு போய் விளாக்ஸ் போஸ்ட் பண்ணுற அந்த சான்ஸ் கிடைக்காம ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்தோம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ட்ராவலுக்கான அந்த சான்ஸ் கிடச்சிச்சு. உண்மையிலே வந்து நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஏர்லி மார்னிங் அந்த ஹில் சைடு பஸ்ஸு ட்ராவல் உண்மையிலே வந்து மனசுக்கு ரம்யமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு வந்து அஸ்யூஷுவல் எப்படி லக்ஸுரியாக ட்ராவல் பண்ணுறாங்களோ மற்ற மக்கள், அதே ஃபீல் தான் எனக்கு இந்த நார்மல் கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட இருந்தது. நம்ம இங்கே போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஆன்லைனில் அக்காமடேஷன் விஷயங்களெல்லாம் நிறையா சீக் பண்ணி ரிசர்ச் பண்ணதில் என்ன தெரிஞ்சு அப்படின்னாக்கா ரொம்ப காஸ்ட்லியான அக்காமடேஷன்ஸ் தான் வந்து ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் நேராக போய் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி தைரியமாக போயாச்சு. இந்த ஹோம் ஸ்டேயோடைய பேர் வந்து சித்ராஞ்சலி. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, அந்த தானே அந்த பேர் மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியில் உள்ளே போனோம். இது வந்து எப்படி அப்படின்னாக்கா ஹோம் ஸ்டே தான். கிட்டத்தட்ட வந்து 3 பேர் தங்குற அளவுக்கு ஒரு பெரிய ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமில் தான் வந்து நம்மளுக்கு இடம் கொடுத்தாங்க. நமக்கு பேசணும் ஒரு நல்ல ஒரு டீல் வாங்கணும். என்ன அப்படின்னாக்கா பெர் டே 24 ஹவர்ஸ்க்கு வந்து 1000 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. 1000 rupeesக்கு ஒரு ஹோம் ஸ்டே டைப்பில் ஒரு காட்டேஜ். இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல டீல். ஏன்னா வந்து இது ஒரு பெரிய அட்ராக்ஷன் பிளேஸ். இங்கெல்லாம் வந்து நிறைய டூரிஸ்ட் வரதுனால அக்காமடேஷன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நீங்கள் நேரில் வந்து பார்த்து நல்ல டீல் பேசினா உங்களுக்கு அந்த வேக்கண்ட்டாக இருக்கிற இடத்த ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அறிபறியில் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு வின்டேஜ் டைப்பில் உள்ள ஒரு காட்டேஜ், கிட்டத்தட்ட 3 குயின் பெட் இருக்கிற காட்டு. ஸோ இது இல்லாமல் வந்து ஒரு ஏசியும் கொடுத்துருக்காங்க, மற்ற அம்யூனிட்டிஸுமே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல டீலே எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. 24 ஹவர்ஸ்க்கு ப்ரைஸ் ரேஞ்சும் ஓகே, ஸோ இருக்க போகிற அக்காமடேஷனும் ஓகே. எத்தனை விண்டோஸ் இருக்குது பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான ஒரு ரூமு. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் க்ளீனாக நீட்டாகவே இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும். ஸோ அதுக்காக தானே அக்காமடேஷன்ஸ் வந்து பார்த்து சூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து திருப்தியாக ஓய்வு எடுத்துகிட்டு இங்கே இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை போய் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். உடம்புல இருக்கிற அந்த டயர்டுக்கு ஒரு டீப் ஸ்லீப் ஒன்று எடுத்தோம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் டார்க் ஆகக்கூடிய அந்த நேரம், வெதர் வந்து டார்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் கிளம்பி பக்கத்தில் இருக்கிற நீரோட இது வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் ரிசார்ட்டில் இருக்கிற மாதிரியான அதே ஃபீல் தான். ஓடை வந்து பப்ளிக் உடைய தான், பட் இந்த ஓடை கிராஸ் பண்ணி போகிற இடம் வந்து இந்த ரிசார்ட்டுடைய இடத்துக்கு பக்கத்தில். ஸோ அதனால் இங்கே மற்ற பப்ளிக்கோட அக்சஸ் இருக்காது. இந்த ரிசார்ட்டில் வரவங்க மட்டும்தான் இந்த இடத்த அக்சஸ் பண்ண முடியும். இந்த ஓடையை அக்சஸ் பண்ணுறதுக்கு மற்ற இடங்கள் இருக்குது, அதில் பப்ளிக் அக்சஸ் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் நமக்கு கிடைச்ச சான்ஸ் வந்து இந்த ரிசார்ட்லேருந்து இந்த ஓடையை வந்து நம்ம ஈஸியாக அடையலாம். பொதுவாகவே இந்த மாதிரியான ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இப்படி ஒரு ஓடையெல்லாம் போச்சுன்னா அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு எங்கேயோ இருக்கும். பட் நமக்கு லக்கு, நம்ம தேடி அலைஞ்சதில் ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு. ஓடையில் வர்ற அந்த தண்ணியோட சில்னஸ், அது அப்படியே அந்த நிறைய மூலிகை செடிகள் எல்லாம் கடந்து வர்ற அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான், ரொம்ப சுத்தமான தண்ணி. ஸோ இதில் குளிக்கிறப்போ அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. அப்படியே உடம்புல வந்து மின்சாரம் பாஞ்ச மாதிரியான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கெல்லாம் நம்ம விசிட் பண்ணோம். அங்கெல்லாம் வந்து குளிக்க முடியாது, பட் அந்த சாரல் அடிச்சிச்சு, அதுவே ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. அதில் அப்படியே நல்லா முங்கி குளிக்கணும் போல் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு வாய்ப்பு. திண்ணையில் படுத்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரே நல்ல வேறு மாதிரி ஆச்சு. இன்றைக்கி இப்படி ஒரு ஸ்டேல இப்படி ஒரு ஓடைக்கு பக்கத்தில் நம்மளுடைய அந்த அனுபவம் லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னாக்கா நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த ஓடையில் குளிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு நல்ல அசதியான தூக்கம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த பாடி பெயினை சுத்தமாக மறந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்னஸ் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இந்த தண்ணியோடைய ஃபோர்ஸ் இதை பற்றி சொல்லணும். இதோடைய வேகம் வந்து நிற்கவே முடியல, எதையுமே வந்து பிடிக்காமல் நிற்க முடியல. அந்த லெவலுக்கு வந்து நம்மளை அடித்து தள்ளுற அளவுக்கு அதோடைய வேகம். ஸோ அதுவும் இன்னும் வந்து நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு.
இந்த மாதிரியான அட்ராக்ஷன் பிளேசஸில் அந்த கேரளாவுடைய ஆத்தென்டிக் ஃபுட்டு அதை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து அந்த கேரளா ஸ்டைலில் உள்ள அந்த பரோட்டா, அந்த கரீஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த ஜீரக தண்ணியில் அந்த அவங்களுடைய மசாலாவை சாப்பிட்டுட்டு அந்த ஜீரக தண்ணியை குடிக்கும்போதெல்லாம் வேறு லெவல் ஃபீல், கொஞ்சம் பழைய ஞாபகங்கள் தான் நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஸ் ஃபேரு, அது இல்லாமல் அக்காமடேஷனுக்கு, ஸோ இதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய சாப்பாட்டு செலவுகள், இதெல்லாம் கம்பேர் பண்ணுங்கள், ரொம்பவே கம்மி. ஏன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப கம்மி. நீங்கள் பட்ஜெட்டுக்காக வேண்டி இந்த மாதிரியான சந்தோஷங்களை அவாய்ட் பண்ணுறீங்க, தள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஃபினான்ஷியலாக குட்டாக இருந்தால் உங்களை வரவேற்க ஏகப்பட்ட போர்ஸான லக்ஸுரி ரிசார்ட்ஸு அங்கே ரெடியாக இருக்கும். இந்த அதிரப்பள்ளி பக்கத்துலேயே வந்து ஒரு 20 அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நார்மல் பஸ்ஸில் இந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் பயணிக்க முடியாது. அங்கே உங்களால் முடிஞ்சால் வந்து லோக்கல் ட்ராவல்ஸில் ஒரு சஃபாரி ஒன்று புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்களே வந்து கைட் பண்ணி காட்டிடுவாங்க. ஸோ அதோடைய ப்ரைஸஸை, அதுக்கு உண்டான அந்த கம்பெனிஸு, இல்லைனா அந்த ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிற மாதிரியான அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸோடைய டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்ஸை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா அங்கே யூ கான் ஃபைண்ட் குட் வெஜ் ஹோட்டல்ஸ். ஏன்னா வந்து வெஜ் ஹோட்டலே கிடையாது. நான் நிறைய தேடிட்டேன், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பெஷல் நான்வெஜ் ஃபுட்டு கிடைக்கும். இந்த ஏரியாவை சுற்றி வாட்டர் தீம் பார்க்ஸும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 தீம் பார்க்ஸ் கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நல்லா ரெஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் காலையில் ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சா இந்த ஊர் எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம மட்டும் வந்து வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி போனோம், நல்ல விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த குறிப்பிட்ட ஊரில் உள்ள எல்லா இடத்தையுமே நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபைனலாக நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. நமக்கு உங்ககிட்டேருந்து அதே வேண்டுகோள் தான், பட் அதுதான் முக்கியமான வேண்டுகோள். மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செஞ்சுருங்க. அண்ட் நம்மளுடைய கோல்டு மெடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டியர் வேண்டரர்ஸ், see you soon.